அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் பை ஷெஃப் ஆல்வின். இன்னைக்கு என்ன டிஷ் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா சிக்கன் செட்டிநாடு பண்ண போறத பார்க்க போறோம். அதுக்கு ஒரு அத்தன்டிக் மசாலா ஒன்று பண்ண போறோம். அதுதான் அதுக்கு ஒரு மெயினான இன்கிரீடியன்ட். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், அப்புறமா அது மூலமா எப்படி கிரேவி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஆயில் தேவையான அளவுக்கு சேர்க்க போறோம். அடுத்து மல்லி, அடுத்து நம்ம பேலீஃப் போட போறோம், பிரியாணி இலை. அடுத்தது ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய். அடுத்தது நட்சத்திர சோம்பு ஒன்னே ஒன்று சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் பெப்பர் கார்ன். சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் பாதி இப்போ யூஸ் பண்ண போகிறேன். மீதி பாதியை வந்து நான் திரும்ப கிரேவி ப்ரிப்பேர் பண்ணும்போது சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் சோம்பு அதே மாதிரி பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், ஒரு 6-8 நம்பர் எடுத்துக்கிடலாம். அப்புறம் ரொம்ப முக்கியம் செட்டிநாடு சிக்கனுக்கு கல்பாசி தான் அதுக்கு மெயினான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது. ஒரு 5 கிராம்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், அதில் சேர்த்துருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை. கிரேட் பண்ணி கோகனட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பாதி மூடிக்கு கொஞ்சம் கம்மியா. நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அப்படிங்களா, அதாவது இதை வந்து நம்ம கிரேட் பண்ணியும் போடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பல்ஸ் மோடில் பண்ணிவிட்டு நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். வறுத்து வச்சிருக்கிற மசாலாவை இப்போ ஆறுறதுக்காக வச்சுருக்கோம். அடுத்தது இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். கிரேவிக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வரணும். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறோம். எண்ணெய் சூடாகுது. அடுத்தது சோம்பு, அடுத்தது ஹோல் கரம் மசாலா, ஒரு பேலீஃப், கொஞ்சமாக 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, ஒரு 3 to 4 லவங்கம். அடுத்து ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறது 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துடுறோம். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த இஞ்சும் பூண்டும் நல்லா குக் ஆகணும். ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் தான் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு உடைய பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்தது டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். 2 தக்காளியை சாப் பண்ணி சேர்க்குறோம். நல்லா சாட்டே பண்ணிடுறோம். நம்ம இப்போ டொமேட்டோ குக்காக தொடங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம்.
சால்ட் போட்டுடுறோம் தேவையான அளவு. அடுத்தது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர். அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர். இப்போ நான் கறி லீவ்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 1/2 kg சிக்கன் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்ம ஏன் தண்ணி சேர்க்கலை அப்படின்னா சிக்கன்ல இருந்து தண்ணி வரும், அதனால நம்ம தண்ணி எதுவும் இப்போ வரைக்கும் சேர்க்கலை. சிக்கன் குக் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை உள்ள சேர்க்க போகிறோம். மசாலா பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிருக்கோம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம், அரைச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அந்த டெக்ஸ்சர் காமிச்சிருந்தேன் நான் அவங்க ஏற்கனவே. நல்லா ஃபைனாக என்ன பண்ணியிருக்கணும், அந்த டெக்ஸ்சர் வந்திருக்கணும். கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் நம்ம கிரேவியில் பார்த்திங்கன்னா அந்த குறைப்பு அப்படியே தெரியும் நமக்கு. அதனால் நல்ல ஃபைனாக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி என்ன பண்ணிடலாம், பேஸ்ட் பண்ணிடலாம். வாட்டர் சேர்க்காமல் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ண அந்த மிக்சியில் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து அந்த வாட்டரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய கிரேவியில் ஆட் பண்ணிடுறோம். பொதுவாக சிக்கன் கிரேவி பண்ணும்போது ரொம்ப தண்ணி என்ன பண்ணக்கூடாதுன்னா சேர்க்கக்கூடாது. ஏன்னா சிக்கனில் பார்த்திங்கன்னா சிக்கனே வந்து தண்ணி விடும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டர் வந்து அதுலேருந்து வெளியே வரும் சிக்கன்லேருந்து. அதனால ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் மட்டும்தான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 to 1 கப் என்ன பண்ணலாம், நம்ம சேர்க்கலாம் நம்மளுடைய கிரேவிக்கு தகுந்தாற் போல். ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப தண்ணி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கவர் பண்ணி வச்சிட போகிறேன். அந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் அந்த மசாலா அப்புறம் நம்ம சிக்கன் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்னா நல்லா குக் ஆகும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டே வந்துடுச்சு நமக்கு கிரேவி பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஒரு ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கிரேவி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது பாருங்கள், அந்த செட்டிநாடுடைய ஃப்ளேவர். அதாவது அந்த கோகோனட்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணது எல்லாமே, அப்புறம் அந்த நம்ம ஆட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு அரோமா அதில் வருது. அப்படியே இப்போயுமே எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு என்ன பண்ணிடுச்சு, அது வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிக்கன் குக் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணியிருந்தோம்னா கவர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேயே பாதி சிக்கன் குக் ஆகிடுச்சு. அகைன் திரும்ப நம்ம இதில் வச்சதுனால நல்லாவே என்ன பண்ணிடுச்சு, சிக்கன் குக் ஆகிடுச்சு. நான் இப்போ ஃபஸ்ட்டு அதாவது கொரியாண்டர் 2 டைமாக ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த கிரேவி நல்லா கொதிச்சு வந்தது வந்து மேலே கொரியாண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சிக்கன்லாம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. அகைன் ஒரு 3-4 மினிட்ஸ் நான் 2-3 மினிட்ஸ் 3-4 கூட இல்லை ஒரு 3 மினிட்ஸ் கொடுத்துட்டு அகைன் திருப்பி நல்ல ஒரு கொரியாண்டர் நம்ம நிறைய ஆட் பண்ணலாம். நல்ல ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் என்ன பண்ணும் அதில் கிடைக்கும். கிரேவி பார்த்திங்க அப்படின்னாலே அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம தோசை, இட்லி, ஒயிட் ரைஸோடலாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஒயிட் ரைஸோட வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிரேவி சாப்பிடலாம். பாருங்கள், அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுடைய ஸ்டைல் அப்படியே டெக்ஸ்சர் நல்லா திக்காக என்ன பண்ணியிருக்கு, அந்த கிரேவி வந்திருக்கு. அதனால் இதை வந்து ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு
கமெண்ட் பண்ணுங்கள். கிரேவி எப்படி வந்துச்சு, நல்லா வந்திருந்ததா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.